அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். ஒவ்வொரு வீட்லேயும் பூஜை அறை அப்படின்னு நிச்சயமாக ஒன்று இருக்கும். நீங்கள் எந்த மதத்தவரை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, உங்கள் மதத்துக்குரிய இறைவனையோ இறைவன் சார்ந்த அடியார்களுடைய படத்தையோ வைத்து வழிபடக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கும். பூஜை அறையில் என்ன மாதிரி சாமி படங்கள் வைத்து வழிபாடு செய்யணும், தப்பி தவறி கூட இந்த மாதிரியான சாமி படங்கள் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். பூஜை அறையில் நாம் வைத்து வழிபடக்கூடிய சாமி படங்கள் நமக்கு செல்வத்தையும் அமைதியையும் சந்தோஷத்தையும் தைரியத்தையும், நாம் செய்கின்ற ஒரு செயலில் காரிய தடை இருந்தால் அந்த காரிய தடையை நீக்கி வெற்றியும் தரணும். அந்த சாமி படங்கள் நம்மளுக்கு அச்சத்தையும் பயத்தையும், மேலும் பொருளாதார சம்பந்தமான பல்வேறு விதமான தடைகளையும் பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடாது, நம்மளுக்கு வியாதியையும் தரக்கூடாது. அந்த மாதிரியான சாமி படங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடாது. முதல் விஷயம் என்னன்னா, ருத்ர தாண்டவம் ஆடக்கூடிய எந்தவித சாமி படமும் பூஜை அறையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சிவலிங்க படம், சிவன் படம் இருக்கலாம். சிவன் படம் கூட பார்வதி முருகர் விநாயகரோடு இருந்தால் மிகவும் விசேஷம். அந்த அளவுக்கு குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே ருத்ர தாண்டவம் ஆடுவது போல, அதுவும் கோபத்தில் ரொம்பவும் உக்கிரமாக ருத்ர தாண்டம் ஆடுவது போல சாமி படங்கள் வீட்டில் இருப்பது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கோபத்தையும் ஆத்திரத்தையும் அதிகரிக்குமா, வீட்டில் ஒற்றுமை என்பதே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ருத்ர தாண்டவம் ஆடுவது போல எந்தவித சாமி படமும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதே போல் சில சாமி படங்கள் ரொம்ப ஆக்ரோஷமான உருவ அமைப்புடன் இருக்கும். இதுபோல் கோபத்துடன் ஆக்ரோஷமான உருவ அமைப்புடன் இருக்கக்கூடிய எந்த சாமி படமும் இருக்கக்கூடாது. எந்த சாமி படமாக இருந்தாலும் சிரிச்ச முகத்துடன் கையில் பூவோ செல்வங்களோ இருக்கக்கூடிய சாமி படமாக இருந்தால் மிகவும் அதிர்ஷ்டம், வீட்டில் அமைதியும் செல்வமும் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பூஜை அறையில் அரக்கர்களை வதம் செய்வது போல, எதிரிகளை கொல்வது போல அமைப்பு கொண்ட தெய்வ படங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. இரத்த கரையுடன் இருக்கக்கூடிய சாமி படங்களும் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுபோல சாமி படங்கள் வீட்டு பூஜை அறையில் இருந்தால் வீட்டிற்கு பல்வேறு விதமான எதிர்மறையான விஷயங்களை அது உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இரத்தக்கரையுடன் அரக்கர்களை வதம் செய்வது போல, எதிரிகளை கொல்வது போல இருக்கக்கூடிய சாமி படங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. எந்த சாமி படமாக இருந்தாலும் சாந்த ரூபமாக இருந்தால் மிகவும் விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது. காளியை வழிபடக்கூடிய பழக்கம் இருந்தால் காளி கூட குழந்தை வடிவிலையோ அல்லது சாந்த ரூபமாகவோ வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா ரொம்பவும் விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் வாஸ்து ரீதியில் நீங்கள் சாமி படங்கள் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தால் அந்த படங்கள் கண்ணாடி உடையாமல் இருக்க வேண்டும். கண்ணாடி உடைந்த நிலையிலும் சாமி படங்கள் வைத்து நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அது எதிர்மறையான ஒரு விஷயத்தையும், செல்வம் சம்பந்தமான பல்வேறு விதமான பொருளாதார பிரச்சனைகளும் அது உண்டு பண்ணும். மேலும் சிலைகள் வைத்து வழிபடக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தால் அந்த சிலை உடையாமலும் சேதம் அடையாமலும் எந்தவித விரிசலும் இல்லாமல் இருக்க வேண்டும். ஒருவேளை சேதம் அடைந்திருந்தாலோ விரிசல் ஏற்பட்டு இருந்தாலோ உடனே அந்த சிலையை உங்கள் வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தி கோவிலில் வைத்து விட வேண்டும். மேலும் வீட்டில் வைத்து வழிபாடு கொண்டு இருந்தீங்க அப்படின்னா அது பல்வேறு விதமான உணர்வு ரீதியான மன ரீதியான சிக்கல்களையும் பிரச்சனையும் உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இறை வழிபாடு செய்யும்போது அது புகைப்படமாக இருந்தாலும் சரி, சிலையாக இருந்தாலும் சரி, எந்தவித பாதிப்பும் சேதாரமும் இல்லாமல் நீங்கள் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் மிகவும் விசேஷம், நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த சாமி படம் தான் வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னா, இந்து சாஸ்திரமாக இருந்தால் நீங்கள் விநாயகரை வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் அனைத்து தெய்வங்களையும் வைத்து வழிபாடு செய்வதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. விநாயகரை வைத்து வழிபாடு செய்தால் காரிய தடைகள் நீங்கும். பெருமாள் படத்தை வைத்து வழிபாடு செய்தால் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சிவன், பார்வதி, முருகர், விநாயகர் படம் வைத்து வழிபாடு செய்தால் குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கும். செல்வத்தின் அதிபதிகளான மகாலட்சுமி மற்றும் குபேரர் வைத்து வழிபாடு செய்தால் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். மேலும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. முருகர் படம் வைத்து வழிபாடு செய்தால் வீட்டில் குழந்தை பாக்கியமும் வாழ்க்கை நல்ல தைரியமும் முன்னேற்றமும் ஏற்படும். மேலும் அம்மன் படம் வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் நல்ல தைரியமும் சக்தியும் அதிகரிக்கும். உங்களுடைய குலதெய்வம் படத்தையும் பூஜையில் வைத்து வழிபாடு செய்யலாம், அதில் ஒன்றும் தவறில்லை. ஒரு சிலர் குலதெய்வ படத்தை பூஜையில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனால் அது குலதெய்வம் படத்திற்கு அல்ல, நம்முடைய முன்னோர்கள் படத்தை மட்டும்தான் பூஜையில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது. உங்களுடைய முன்னோர்கள் படம், அதாவது உங்களுடன் வாழ்ந்து இறந்தவர்களுடைய படத்தை பூஜையில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது. உங்கள் வீட்டினுடைய வரவேற்பு அறை அல்லது ஹாலில் வைத்து, அதுவும் தெற்கு திசை பார்த்து இருப்பது போல் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். அது மிகவும் விசேஷம் உகந்தது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சிலர் வீட்டு பூஜையில் செல்வம் சம்பந்தமான சில எந்திரங்கள், வீட்டில் அமைதியையும் நிம்மதியும் தரக்கூடிய சில எந்திரங்கள், யாருக்காவது ஒரு நோய் இருந்துச்சுன்னா அந்த நோய் குணமாகணும் அப்படின்னு சொல்லி சில எந்திரங்கள் வாங்கி வைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கும். இதில் எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு எந்திரங்களுக்கும் சில காலங்கள் வகுத்திருப்பாங்க. அந்த காலம் வரைந்தான் அந்த எந்திரங்களுக்கு சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படும். அந்த காலம் முடிந்த பிறகு அந்த எந்திரங்களை நீர்நிலைகளையோ அல்லது கோவில்களையோ எடுத்து வச்சிட வேண்டும். அதை விட்டுட்டு ரொம்ப காலமாக உங்கள் வீட்டிலே இருந்துச்சு அப்படின்னா அந்த காலம் முடிந்த பிறகு அந்த எந்திரங்கள் எதிர்மறையாக செயல்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் சில எந்திரங்கள் வைத்து வழிபடக்கூடிய பழக்கம் இருந்தால் எவ்வளோ காலம் அதை வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு வாங்கும் போதே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் வழிபாடு செய்யணும். காலம் முடிந்த பிறகு அந்த எந்திரங்களை முறையாக நீங்கள் அப்புறப்படுத்துவது ஆக சிறந்த ஒரு செயல். இதே போலதான் கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்தால் அந்த கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக கோவில் கும்பாபிஷேகம் கலசம் தருவாங்க. அந்த கலசம் வைத்து வழிபாடு செய்வது மிகவும் விசேஷம், சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கலசத்தையும் எத்தனை நாள் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும், எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும், அந்த கலசத்திற்கு நைவேத்தியம் வைத்து நாம் படையல் போட்டு வழிபாடு செய்ய வேண்டுமா அல்லது சாதாரண முறையில் வழிபாடு செய்ய வேண்டுமா அப்படின்னு கலசம் வாங்கும் போது முழு விஷயங்களையும் கேட்டு வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வழிபாடு செய்யணும். காசு கொடுத்தா கலசம் தராங்களே அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டு கலசம் வாங்கிட்டு வந்து தவறான முறையில் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய விபரீதமாகவும் பிரச்சனையும் உண்டாக்கும். சிலர் பூஜை அறையில் சிலைகள் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும். காமதேனு சிலையை வைத்து வழிபாடு செய்வாங்க. மகாவிஷ்ணுவின் அவதாரமான கூம அவதாரம் கொண்ட ஆமை வடிவத்தை வைத்து வழிபாடு செய்வாங்க. எவ்வாறு வைத்து வழிபாடு செய்வது தவறு ஒன்றுமில்லை. ஆனால் சரியான ஒரு திசையில் சரியான முறையில் சிலைகள் வைத்திருந்தால் வழிபாடு செய்யணும். சிலைகள் வைத்திருந்து தவறான ஒரு முறையில் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அது பல்வேறு விதமான சிக்கலையும் பிரச்சனையும் உண்டாக்கும். காமதேனு வைத்து நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பல்வேறு விதமான தெய்வங்களுடைய சக்தியும் அருளும் நிறைந்திருக்கும். காமதேனுவில் அனைத்து தேவர்களும் நவகிரகங்களும் மும்மூர்த்திகளும் லக்ஷ்மி சரஸ்வதி சக்தி அப்படின்னு முப்பெரும் தேவிகளும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த காமதேனு வைத்து நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அமோக வளர்ச்சியும் அதீத செல்வமும் வாழ்க்கையில் ஏற்படும். முறையான வழிபாட்டு முறையை நீங்கள் காமதேனு சிலைக்கு செஞ்சீங்க அப்படின்னா இவை அனைத்தும் கிடைக்கும். அதே போல பூஜையில் மிகவும் புனிதமாக கருதப்படக்கூடிய சில விஷயங்கள் வச்சிருப்பாங்க. வலம்புரி சங்கு, ருத்ராட்சம், கருங்காலி பொருள் வேலாகவோ சிலையாகவோ இல்லை மணி மாலையாகவோ, மேலும் சாலஸ்திரக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இது போல் பல்வேறு விதமான தெய்வ அம்சங்கள் கொண்ட மிகவும் புனிதமான பொருட்கள் வச்சுருப்பாங்க. அது ரொம்பவும் சுத்தமாகவும் பரிசுத்தமாகவும் நம்ம பராமரிக்கணும். எந்தவித தீட்டும் அதில் பட்டுடக்கூடாது. மேலும் தெய்வ படங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரோமோ அதே அளவு முக்கியத்துவம் அதற்கு தர வேண்டும். அப்பொழுதுதான் தெய்வம்சம் கொண்ட பொருட்கள் மூலம் நம்மளுக்கு அதீத சக்தியும் வல்லமையும் ஏற்படும். இந்த பொருட்களையும் பூஜையில் வைத்து நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றமும் உயர்வும் ஏற்படும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக சந்திப்போம். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.